என்னப்பா போன வாட்டியோட இந்த வாட்டி மரம்லாம் கம்மியாயிட்டு இருக்கு. அது இவனுங்க ரோடு போடனே எல்லாத்தையும் வெட்டானுங்க சார். சூப்பர்ப்பா, இந்த வாட்டி 5 டிகிரி வெயில் இன்க்ரிமெண்ட். இந்த மீம் சிரிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, சிந்திக்கிறதுக்கும் தான். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பூமர் அட்வைஸ் கேட்போமா? ஸோ இந்த மீமில் காமிச்ச மாதிரி நம்ம ஜஸ்ட் கோயம்புத்தூரை மட்டும் எடுத்துக்கலாம், ஓகேவா? கோயம்புத்தூரை மட்டும் எடுத்துகிட்டு எவ்வளோ டீஃபாரஸ்டேஷன் நடந்திருக்கு, எவ்வளோ ட்ரீஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆகிருக்கு கடந்த 20 வருஷத்தில் சரியான கவுண்டோட பார்க்கலாம், ஓகே? ஃபஸ்ட்டு டீஃபாரஸ்டேஷன் பண்ணலாம். ஹியூமிட் டீஃபாரஸ்டேஷன், அதாவது ஃபுல் க்ரோன் ட்ரீஸ். உங்கள் ஊர்லாம் இருக்கும்போது பெரியவங்களாம் சொல்லுவாங்களே, இது வந்து 200 வருஷத்து பழமையான மரம்பா அப்படின்ட்டு. ஓகே, நம்ம வந்து ஒரு ஆச்சரியமாக இப்போ 200 வருஷம் நம்ம பெருசு யோசிக்க மாட்டோம், ஓகே சூப்பர் அப்படின்ட்டு போயிடுவோம். பட் ஒரு மரத்தை 200 வருஷம் வளர்ந்தது சாதாரணமான விஷயம் கிடையாது. இப்போ நீங்கள் அது சராசரியான ஒரு சிட்டி சைடோ டவுன் சைடோ அப்படி ஒரு மரத்தை பார்க்க வாய்ப்பே கிடையாது. அது எடுத்த வரலாறு என்ன இருக்குமே தவிர அது வெச்ச வரலாறு நெவர், ஓகே? ஸோ அந்த மாதிரி 2000 to 2023 மட்டும் கிட்டத்தட்ட 336 ஏக்கர்ஸ் ஆஃப் ஹியூமிட் ஃபாரஸ்ட் டீஃபாரஸ்டேஷன் நடந்திருக்கு கோயம்புத்தூரில் மட்டும். அதாவது ஒரு ஃபுல் க்ரௌண்ட் ட்ரீ, நல்லா ப்ராடாக ஹைட்டாக நல்லா கெத்தாக அந்த அவதார் படத்தில் வர மாதிரி மரங்கள் 336 ஏக்கரா பக்கத்தில் வச்சா 336 ஏக்கரா கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் கோயம்புத்தூரில் மட்டும், ஓகே? அது மட்டும் இல்லாமல் 2023 மட்டும் கிட்டத்தட்ட 70 ஏக்கரா டிஃபாரஸ்டேஷன் நடந்திருக்கு. இதை விட்டுருவோம், ஓகே? அடுத்து மரம் எவ்வளோ டெஸ்ட்ராய் ஆகிருக்கு இந்த 20 வருஷத்துலன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4152 ஏக்கரா ஆஃப் ட்ரீஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆகிருக்கு கோயம்புத்தூரில் மட்டும். 2023 கிட்டத்தட்ட 758 ஏக்கரா ஆஃப் ட்ரீஸ் டெஸ்ட்ராய்டு ஒன்லி இன் கோயம்புத்தூர், ஓகே? கோயம்புத்தூருக்கு மட்டும் இந்த நிலமைனா இப்போ தமிழ்நாடு யோசிச்சு பாருங்கள், இந்தியா ஃபுல்லாக யோசிச்சு பாருங்கள். வாட் அபவுட் த வேர்ல்டு? நம்ம இது எல்லாத்தையும் மாற்ற முடியாது. அஃப்கோர்ஸ் டெவலப்மெண்ட்டுன்னு ஒன்று வேணும். ஒன்று கொன்னாதான், அதாவது அந்த லைஃப் சைக்கிளே ஒரு உயிரினத்தை கொன்று தான் இன்னொன்று வாழுது. அதனால நமக்கு டெவலப்மெண்ட் வேணும்னா ஒரு விஷயத்தை இழந்து தான் ஆகணும். பட் அது வந்து நமக்கும் சரி இந்த பூமிக்கும் சரி இம்பேக்ட் ஆகாமல் இருக்கணும். எல்லாத்தையும் கொரோனா CO2 அதிகமாகும். CO2 அதிகமாச்சுன்னா சி லெவலில் இருக்க உயிரினங்களுக்கும் ஆபத்து, நமக்கும் எல்லாத்துக்குமே ஆபத்து. ஸோ நம்ம போய் நாட்டை திருத்திட்டு இருக்க முடியாது. கவுண்டமணி சொன்ன மாதிரி, நான் உங்களை திருத்துறது எங்கள் வேலைடா, நான் என்ன திருத்திக்கிற முதல்லன்ற மாதிரி நம்மளை திருத்திக்கலாம். நீங்கள் நாளைக்கு ஒரு ஃப்யூச்சரில் ஒரு வீடு கட்டுறீங்கனாலோ இல்லை ஒரு மரத்தை எடுக்கக்கூடிய சூழ்நிலை வருதுனாலோ அஃப்கோர்ஸ் எடுங்க, எடுக்காமலாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. பட் மேக் ஷுர் யூ ஆர் பிளான்டிங் 2 ட்ரீஸ் இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் 1, ஓகே? அந்த இடத்துல நீங்கள் ஒரு ட்ரீ எடுத்துட்டிங்கன்னா சுற்றி ஒரு 2 ட்ரீ இல்லை அட்லீஸ்ட் ஒரு மரமாவது வைங்க, உங்கள் நல்லதுக்கு, ஓகேவா? நாட்டு நல்லதுக்கு நம்ம எதுவுமே பண்ணுவோம்னா நம்ம நல்லதுக்கு நம்ம பண்ணிக்கிட்டாலே நாடு நல்லாயிருக்கும். ஸோ ப்ளீஸ் அவாய்ட் டீஃபாரஸ்டேஷன், மேக் அ குட் என்விரான்மெண்ட் ஃபார் அவர் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் அண்ட் ஃபார் அவர் ஜென்ரேஷன், ஓகே? தேங்க்யூ. அடுத்த பூமர் அட்வைஸில் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா.